ஹலோ விவோஸ், சமீபத்தில் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் 2025 சிஎஸ்கே அணியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போட்டியில் சிஎஸ்கே அணியானது படும் தோல்விகளை சந்தித்துட்டு இருக்கு. அதாவது சொல்லப்போனால் இந்த அணி ரொம்பவே பலவீனமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அணிக்கு புதிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்கே அணியிலிருந்து ஒருவரை வெளியேற்றி வேறு ஒருவர் அணிக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த புதிய வீரர் யார், வேறு யார் ஒருவரை இவங்க வெளியேற்ற போகிறாங்க, இதனால சிஎஸ்கே அணியிலே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை. முதல் லீக் போட்டியிலேயே மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 19வது ஓவர் வரை போராடி வென்ற பிறகுதான் அடுத்த 3 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி படும் மோசமாக சொதப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பயமில்லாத பேட்டிங் வரிசையில் இந்திய சூப்பர் கிங்ஸ் அணியானது செயல்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கடந்த சீசனில் இருந்தே 175+ ரன்கள் டார்கெட்டை துரத்தி வெற்றி பெற முடியாமல் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 18வது சீசனில் கூட எதிரணி 120 ரன்களை அடித்து விட்டாலே வெல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே பேட்டிங் வரிசை சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சமீப காலமாகவே டிவோன் கான்வே, ருதுராஜ் கெய்வாட் ஆகியோரெலாம் தொடர்ந்து அதிரடியாக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் வரிசையில் சிவம் துபே அதிரடியாக காட்டியிருக்காங்க. இப்படி 3 பேட்டர்களை வைத்து தான் சிஎஸ்கே தப்பிச்சு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா 18வது சீசன் நடந்துகிட்ருக்குங்க. இந்த 3 பேட்டர்களுமே சொதப்பதனால தான் திடீர்னு சிஎஸ்கேவினுடைய பேட்டிங் வரிசை பலமில்லாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அணியில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ராகுல் திரிபாதியினுடைய ஆட்டம் சிறப்பாக இல்லை அப்படின்னும் அவருக்கு நிறைய அழுத்தங்களோனது இருக்குது. அவர் ரொம்பவே அழுத்தங்களோடு தான் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சிஎஸ்கே அணியினுடைய நிர்வாகமானது அவர் பேட்டிங் டெய்லியுமே மட்டமாக தான் செய்துட்ருக்காரு. இதனால் காயம் என கூறி அவரை அணியை விட்டு வெளியேற்றி விட்டு மாற்றாக மும்பையைச் சேர்ந்த இளம் ஓப்பனராக ஆயுஷ் மாத்ராவை அணியில் சேர்க்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கதாக தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுஷ் மாத்ரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓப்பனராக இடத்துல களமிறக்க போகிறாங்க. அதாவது மும்பை அணிக்காக உள்ளூர் தொடர்கள்லேயே ஆயுஷ் மாத்ரா தொடர்ந்து அபாரமாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஓப்பனராக இருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக அபாரமாக விளையாடினதுனால அவரை சமீபத்தில் சிஎஸ்கே அழைத்து பயிற்சியில் ஈடுபட வச்சுருக்காங்க. அதில் மாத்ரோ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதனால தான் ராசின் ரவீந்திராவோட மாத்ராவை ஓப்பனராக ஆட வச்சுட்டு அடுத்ததாக விளையாடுறதுக்கு ருதுராஜ் கெய்வாட்டையும் சிவாம் துபேவையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுந்தர், அஸ்வின், ஜடேஜா என பேட்டிங் வரிசையில் பலப்படுத்த முடிவு செய்திருக்காங்க. இதுபோல் சிஎஸ்கே அணியில் கட்டாயமாக மாற்றம் செய்யப்படும் அப்படின்னும் இந்த மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய சிஎஸ்கே வீரர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே உங்களில் யாருக்கெல்லாம் ஐபிஎல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் சிஎஸ்கே வீரர்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் நல்லா விளையாண்டா போதும் அப்படின்னு இந்த விளையாட்டை மட்டும் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருமே சிறப்பாக விளையாண்டா மட்டும்தான் அந்த டீமுக்கு வெற்றி கிடைக்கும். இதில் தனிநபருடைய திறமைகளை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் சங்கர் இருந்துகிட்ருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு வீரரை இப்போ கண்டிப்பாக மாற்ற போகிறாங்க. அதாவது அடுத்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி நிச்சயமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு அணியினுடைய மாற்றம் மட்டுமே போதுமானதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் மீண்டும் தோல்வியை தாங்க சந்தித்திருக்காங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியினுடைய வீரர்கள் செய்த சொதப்பலான ஃபீல்டிங் தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க.
ஸோ ஃபீல்டிங் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னும், ருதுராஜ் கெய்க்வாட் செய்த பவுலிங் மாற்றங்கள் தான் தோல்விக்கு காரணமாக வந்து இருக்குது அப்படின்னும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் சிஎஸ்கே அணி வரிசையில் ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் வந்து இருக்காங்க. இந்த சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படின்ற மிகப்பெரிய துக்கத்தில் தான் சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்கு எதிராக கடைசியாக ஆடிய 7 போட்டிகளில் 6 சிஎஸ்கே அணி தோல்வியை தாங்க சந்தித்திருக்கு. ஸோ 7க்கு 6 வந்து தோற்று போயிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியினுடைய வெற்றி வாய்ப்புகளை ரொம்ப ரொம்ப வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு தாங்க காட்டுது. பஞ்சாப் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் பொழுதே அவங்க அணியில் நிர்ணயித்த ரன் பார்த்திங்கன்னா 220. இந்த 220 ரன்களையும் சேசிங் செய்ய முடியாமல் சிஎஸ்கே அணி 201 ரன்களை மட்டுமே வந்து எடுத்து தோல்வியை வந்து தழுவியிருக்காங்க. ஆனாலுமே இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த போட்டிகளை விட இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியினுடைய ஆட்டம் கொஞ்சம் மெருகேறி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். டெக்வான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே மற்றும் தோனி ஆகியோருடைய பேட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப உச்சத்திற்கு வந்திருக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ருதுராஜ் கெய்க்வாடும் ஒரு ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை வச்சு சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே அணிக்கு பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் ஒரே ஒரு அதிரடி வீரர் மட்டும்தான் வந்து தேவைப்படுறாரு. ஸோ அந்த ஒரு இடத்த கரெக்டாக இவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வீரராக மட்டுமே வந்து தேவைப்படக்கூடிய நபரை அந்த இடத்துல இப்போதைக்கு விஜய் சங்கர் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அந்த ஒரு இளம் வீரராக இருக்கக்கூடிய வனேஷ் பேட்டியை சிஎஸ்கே அணி வந்து களமிறக்கிறதுக்காக முடிவு செய்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுது இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. ஆனால் இவரை பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி மெகா ஏலத்தில் ₹55 லட்சத்துக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க. டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் ஷெரபண்ட் தலைமையில் கீழே விளையாடியவர் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக. இவர் தாராளமாக ஒருவருக்கு 15 முதல் 20 ரன்களை வந்து விளாசக்கூடிய வீரராக வந்து பார்க்கப்படுறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்களை அட்டாக் செய்து ஆடக்கூடியவர் அப்படின்னு இவரை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ டிபிஎல் தொடரில் 9 போட்டிகளில் விளையாடி 221 ரன்களை குவித்திருக்காரு. ஸோ இப்படி இவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையவே இருக்குது, அதிகரிச்சிட்ருக்கு போகலாம். இதனால் விஜய் சங்கருக்கு பதிலாக இந்த ஒரு இடத்துல இவரை களமிறக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சிஎஸ்கே அணியானது திட்டமிட்டிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா விஜய் சங்கருக்கு பதிலாக வன்ஷ் பேட்டியை களம் இறக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே அணியினுடைய மிடில் ஆர்டர் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். அடுத்தடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி வலிமையான விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. கேகேஆர் அணியை சேம்பாக்கம் மைதானத்தில் வந்து எதிர்கொள்ள இருக்குங்க. எப்படி பார்த்தாலுமே தோனியால் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுனில் நரே ஆகியோரையெல்லாம் அட்டாக் செய்ய முடியாது. ஸோ சிவம் துபேவை மட்டுமே வந்து நம்பி போகிறதுக்கு பதிலாக கூடுதலாக வன்ஷ் பேடியும் வந்து களமிறக்கலாம் அப்படின்ற முயற்சியை வந்து இவங்க செய்து பார்க்க இருக்காங்க. இந்த ஒரு முயற்சியும் மாற்றமும் எந்த அளவுக்கு சிஎஸ்கே அணியை வெற்றி பாதையில் நோக்கி நகர்த்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை சிஎஸ்கே அணியுடைய மாற்றம் எதுவுமே வந்து செய்யப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா 5வது தோல்வி அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதுபோல் கிரிக்கெட் சிஎஸ்கே அணியினுடைய வீரர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படணும் அப்படின்னா ஒவ்வொருவருமே வந்து சிறப்பாக விளையாடணும் அப்படின்றது தான் வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இவர்களுடைய ஒரு கவனக்குறைவானது மிகப்பெரிய அளவில் சிஎஸ்கேயை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாங்க உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இவர்களுடைய ஏமாற்றம் அனைத்துமே வந்து வெற்றியாக மாறுமா, சக்ஸஸாக மாறுமா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இது வரைக்கும் சிஎஸ்கே அணியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விஜய் சங்கருடைய இடத்தை இப்போ பிடிக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடி தாங்க. இவர் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் சிஎஸ்கே நிர்வாகம் வந்து களையறுக்க போகிறாங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்குறாங்க, நம்மளுடைய சிஎஸ்கே அணிக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்ததே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, இனி ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.